இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா எஸ்கே மகாலுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது, வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பிள்ளையார் இருக்கிறாரு. அப்படியே உள்ளே போனால் நந்தி வச்சுருக்காங்க. நந்தி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இல்லை ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அப்படியே உள்ளே வந்தால் சிவனுக்கு ஒருத்தவங்க பூஜை பண்ணுற மாதிரி இது ஒரு சிவன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 லிங்கம் போட்டிருக்காங்க. சிவன்லேயே 12 விதமான சிவன் போட்டிருக்காங்க. அந்தந்த ஊர் பேர் அந்த லிங்கத்தோட பேரும் போட்டு அதுக்கு கீழவே அது எந்த ஊருன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இந்த லிங்கம் ரொம்ப புதுசாக இருந்துச்சுல. நாதேஸ்வரர், ராமநாதர் மகாராஷ்டிரா, பீமசங்கரர் இவரும் மகாராஷ்டிரா. அதாவது அந்தந்த ஊரில் இது ரொம்ப ஃபேமஸ். அந்த சைடெல்லாம் ரொம்ப சிவனை தான் ரொம்ப வணங்குவாங்களாம். அந்த கோயில் இது உண்மையாலே அந்த ஊரில் இருக்கிற கோயில். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கே சிவன் பக்தருங்க. ஒரு 5 நாளாக போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டாண்ட நாளையோட முடியுது. ராணிப்பேட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். எஸ்கே மகாலில் போட்டிருக்காங்க. கிட்ட இருக்கிறவங்க இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்தமாரி கூட லிங்கம் இருக்குமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை நல்லா காட்டுற பாருங்கள். உள்ள லிங்கம் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்தமாரி இருக்குமான்றது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்தமாரிலாம் நான் பார்த்ததே இல்லை. ஸ்ரீஹரித்தையும் சாமி கும்பிட வச்சுருந்தேன். கும்பிட்டாங்க நல்லா பொறுமையாக. ஒரு சாமியும் பொறுமையாக எடுத்தேன். ஏன்னா பார்க்கவும் முடியாதுல்ல. இதுக்கப்புறம் பசங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசரமே பொறுமையாக எடுத்தேன் எல்லாத்தையும். ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம போய் அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளை தேடி நம்ம வீட்டாண்டே பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எஸ்கே மகாலில் போட்டிருந்தாங்க மண்டபத்தில். அப்புறம் இவர் ரொம்ப ஸ்பெஷல் நம்மளுக்கு. ஏன்னா இவர் நம்ம அண்ணாமலையார், நம்ம திருவண்ணாமலையோட அண்ணாமலையார். இவர் மேலே பேர் போட்டிருக்காங்க. அந்தந்த லிங்கத்துக்கு மேலேயே அந்த சாமி பேர் போட்டிருக்காங்க. ஸ்ரீஹரித்திக்கும் அரோகரா சொல்லிட்டு இருந்தேன். சொன்னாங்க பசங்க 2 பேரும். இந்த லிங்கம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா லிங்கத்து மேலேருந்து அப்படியே பால் வர மாதிரியும் அது உள்ளேருந்தே வெளியே வர மாதிரி. அப்புறம் இன்னொன்று காட்டுறாது. இந்த லிங்கம் தான் சொல்கிறேன். இது பேர் கோடி லிங்கமாக. எந்த பக்கம் பார்த்தாலும் லிங்கம் தெரிகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வீட்டுக்கிட்டே எங்கள் வீட்டாண்டே போட்டுருந்தாங்க. ராணிப்பேட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறிட்டு இருக்குதுன்னு சில போஸ்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்துச்சு. சாமி வேஷம் போட்டு கூட நிறைய பேர் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.